ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே உள்ள கூட்டுறவு வங்கிகள் பார்த்திங்க அப்படின்னா 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதை நிரப்புறதுக்காக இன்றைக்கி அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதியான இன்று பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த வங்கிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி, சிசிபி அண்ட் டிஆர்பி, அதாவது ஸ்டேட் ரெக்யூர்மெண்ட் போர்டு, மாநில வங்கி, டிஎன்எஸ்சி பேங்க் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், அதே மாதிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை சங்கங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இன்னையிலிருந்தே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம் என்ன, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு அதை செக் பண்ணுறது எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதற்காக ஸோ இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நம்ம போய் அப்ளை பண்ணுறது எல்லாமே அதில் பார்ப்போம். ஸோ அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நோட்டிஃபிகேஷன் அதில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா எப்படி அதை பார்க்கணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்தேன், இதில் நான் ஈரோடு அப்படின்னு டைப் பண்ணுறேன், டிஆர்பி இஆர்டி அப்படின்னு. இதுக்கு ஒவ்வொரு லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அதாவது எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன லிங்க்கோ அந்த லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதை செக் பண்ணிங்க. டிஆர்பி இஆர்டி அப்படின்னு அடிச்சிட்டேன். இதில் ஹோம் வந்துருங்க. ஹோம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. 01/2025 அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போயிருங்க. நோட்டிஃபிகேஷன் போனதும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே இதுலேயே நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்டு டேட்டு. ஸோ 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 29/8/2025 டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது அந்த பேஜ் வந்துடும். ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கம், அதாவது இது ஈரோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்தந்த மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கீழ்காணும் வகை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 29/8 ஆகஸ்ட் 29 பிற்பகல் 5:45 மணி வரை இது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஈரோடு மாவட்டத்திற்கு. ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் 24 வேகன்சிஸ் இருக்குது. அதில் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,640லேருந்து 96,395 பேர். ஓகேங்களா? 95 ரூபாய். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, அதாவது பொதுப்பினர் பிரிவினருக்கு எத்தனை, பிற்படுத்தப்பட்டோர், அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமில் எத்தனை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் அருந்ததியினர், பழங்குடியினர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேக்லாக் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அறிவிக்கை நம்பர் 2, அதாவது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் தவிர மற்ற, அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், உதவியாளர் மற்றும் எழுத்தாளர் அதெல்லாம் இருக்குங்களா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஈரோட்டில் மொத்தம் 59 வேகன்சிஸ், அதாவது நகர கூட்டுறவு வங்கி, அர்பன் பேங்கு, அதே மாதிரி கிரெடிட் சொசைட்டி, அதே மாதிரி லேம்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள் பெரும்பல் நோக்கு கூட்டுறவு சங்கம், பணியாளர் கூட்டுறவு சிக்கன கடன் சங்கம், வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 59 போஸ்டிங் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு முறைமை பிரிச்சிருக்காங்க. ஸோ காலிப்பணி எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் பார்ப்போம். முக்கியமான நாட்கள் அப்படின்னா விண்ணப்பங்கள் கடைசி நாள் அப்படின்னா 29/8/2025. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 11/10/2025 சனிக்கிழமை நடக்குது. 3 மணி நேரம், முற்பகல் 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடக்குது. தகுதிகள் அப்படின்னா வயது வரம்பு அப்படிங்கிறது ஓசிக்கு மட்டும்தான் வயது வரம்பு இருக்குது, 32 வயசு. ஸோ மற்ற பிரிவினர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வயது வரம்பு கிடையாது. ஓகேங்களா? யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அதுபோக ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எனி டிகிரி படிச்சிருக்கணும், கூட்டுறவு பயிற்சி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல்கலைக்கழகங்கள் வழங்கப்பட்ட பட்டப்படிப்பிற்கு பதிலாக 15
ஆண்டுகள் இராணுவ பணிபுரிந்தவர்களுக்கும் இராணுவத்தால் வழங்கப்பட்ட பட்டப்படிவு சான்றிதழ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. அதேமாதிரி சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு HDCMல படித்தவங்க. அதுபோக பார்த்திங்கன்னா விலக்களிக்கப்படுகிறது எங்கெங்கே அப்படின்னா வைகுந்த மேத்தா, அதாவது புனேயில் இருக்கக்கூடிய வைகுந்த மேத்தா. அதே மாதிரி பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு படிச்சிருக்காங்க, பிகாம் கூட்டுறவு, MA கூட்டுறவு, அதே மாதிரி BA கூட்டுறவு, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து விலக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் படிச்சிருந்தேன். அதுபோக பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2024-25 ஆண்டில் 24வது அஞ்சல் வழி கூட்டுறவு பயிற்சி மற்றும் 2025-26 தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் நடத்தப்படும் முழு நேர கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவிகளும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்டாக படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க போனஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொது விண்ணப்பதாரர் பிற மாநிலத்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த பிரிவு சார்ந்தவர்களாக இருப்பின் இதர வகுப்பு OCA கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது ஆதி திராவிட பழங்குடியினர் அனைத்து பிரிவும் சேர்ந்த மற்றவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆதரவற்ற விதையை அவங்களுக்கெல்லாம் 250 ரூபா, மற்ற பிரிவை சார்ந்தவர்களுக்கு 500 ரூபா பே பண்ணணும். ஆன்லைன் மூலம் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பிக்கும் முறை அந்தந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் வெப்சைட்டில் மூலமாக, அதாவது ERD அப்படின்னா ஈரோடு, DRP SLM அப்படின்னா சேலம், அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி விண்ணப்பம், அதாவது விண்ணப்பதாரின் புகைப்படம் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்கணும், அதாவது எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுங்க. எழுத்து தேர்வு அப்படிங்கிறது 200 மார்க்ஸ் நடைபெறும். அதை 170 மார்க்ஸு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு மொத்தம் 3 மணி நேரம் எக்ஸாம்ஸ் நடக்கும். அதை பார்த்திங்கன்னா 85:15 அப்படின்னு பிரிப்பாங்க. 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு அப்படின்னு அலோகேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து தேர்வு முறை இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா CCB, அதாவது சென்ட்ரல் பேங்க், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தா பார்த்திங்கன்னா மாநில ஆள்சேர்ப்பு நிலையத்துலையும் பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் 17 இடங்களில் மொத்தம் 377 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் ஃபுல்லாகவே சென்னையில் தான் இருக்கும். அதில் 377 வேகன்சிஸில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு, அதாவது TNSE பேங்கில் உதவியாளர் 211 பேர், அதே மாதிரி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டில், அதாவது இது வந்து LD பேங்கில் பார்த்திங்கன்னா 75, தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தில் 65, அதே மாதிரி தமிழ்நாடு நுகர்வோர் கன்சியூமர் இணையத்தில் பார்த்திங்க அப்படின்னா 14. ஸோ அது போக பார்த்திங்கன்னா NAFEDல 65 இருக்குது. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் யூனியனில் பார்த்திங்கன்னா 10, மொத்தம் 377 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான், அதே டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் எக்ஸாம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் தேதியே, அதாவது DCP வரத்துக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வரத்துக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இதுக்கும் வயது வரம்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாமே அதில் பார்த்தது தான். ஓகேங்களா? OCக்கு மட்டும் தான் 32, மற்ற கேட்டகரிக்கு வயது வரம்பு அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. ஸோ மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் அப்படின்னா www.tncoop.srb.in அப்படிங்கிறது. மற்ற மாவட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது மாவட்ட ஆள்சேர்ப்பு வேலைவாய்ப்புன்னு இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.